சூதுகம் 2 புஷ்பா 2 கேவலமா இருக்கு. புஷ்பா 2 வச்சு அது புதுசாக எடுக்கிறேன்னா வச்சு எடுத்துருந்தானு தெலுங்கு பார்த்தேன், இல்லை தமிழ் பார்த்தா 2 எடுக்கிற சொல்லிட்டு இது வரைக்கும் வந்த 2 படங்கள்லேயே இதான் கேவலமான 2 படம். அந்த அளவுக்கு எதுவுமே ஒர்த்தே இல்லாத மாதிரி வச்சுக்கிறானுங்க. ஏன் நல்லா இல்லை ப்ரோ? கதையே இல்லை ப்ரோ. சிவா காமெடி எப்படி இருக்குங்களா? வேஸ்ட்டு ப்ரோ. காமெடியே இல்லை ப்ரோ. ஏதாச்சும் சூதுகம் 1க்கு இல்லை ப்ரோ, வேஸ்ட்டு ப்ரோ. சூதுகம் 1 பரவாயில்ல ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காருன்ற விட ஓகேவா பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அந்த விஜய் சேதுபதி லெவலுக்கு அந்த ஸ்வாக் இருந்தது, அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, படம் மேலே பிடிச்ச ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த சிவா ஸ்டார்டிங் இன்னும் சொல்கிற மாதிரி சொன்னோம்னா நான் கோர்ட்டில் மாதிரி கேஸ் போட்டுருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது படம். சாம்பிள சொன்னோம்னா இனிமேல் ரேடியோ ஜாக்கி போகிறது தான் அவர் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படி தான் இருக்குது இந்த படத்தோட இது. ஒரு சீன் கூட வாவ் அப்படி சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு சொல்கிற மாதிரி ஒரு சீனுமே இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்னி, இதில் வந்து ஈக்கோ, ஏன்னா கொஞ்சம் மாடுலேஷன் வந்துட்டாலாம். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். சூதுகம் 2 புஷ்பா 2 கேவலமா இருக்கு. புஷ்பா 2 வச்சு அது புதுசாக எடுக்கிறேன்னா வச்சு எடுத்துருந்தானு தெலுங்கு பார்த்தேன், இல்லை தமிழ் பார்த்தா 2 எடுக்கிற சொல்லிட்டு இது வரைக்கும் வந்த 2 படங்கள்லேயே இதான் கேவலமான 2 படம். அந்த அளவுக்கு எதுவுமே ஒர்த்தே இல்லாத மாதிரி வச்சுக்கிறானு அந்த படத்தை. எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை, ரசிக்கிற மாதிரி இல்லை, காமெடி கிமெடி எதுவுமே இல்லை. சிவா நார்மலாவே வந்து நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா பண்ணார். நான் அவருக்காக தான் வந்து பார்த்தேன், நீ சொன்ன மாதிரி தான் சிவாக தான் நான் வந்து படம் பார்த்தேன். ஏன்னா அவரோட ரோலு காமெடி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமாக பண்ணுற காமெடியன்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் இருக்கும். எக்ஸாம்பிள் தமிழ் படம் சென்னை 20 அந்த மாதிரி. பட் இதில் வந்து அவர் பண்ணது காமெடியா அப்படின்னா காமெடியே இல்லை, படம் ஃபுல்லாக சரக்கு வச்சுருக்காரு, டம் வச்சுருக்காரு. அதுதான் ஒரு சீனு. அதில் கவுண்டர் காமெடி கூட தான் குத்துக்கிறாரு. பட் அந்த கவுண்டர் காமெடி ஒர்க் ஆச்சா அப்படின்னா ஒர்க்கே ஆகல, சுத்த ஃப்ளாப்பு. அதனால் நான் எடுத்துக்கிட்டா வந்து படம் பார்த்தா ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட் சூதுகம் முன்ன விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ், மியூசிக்ஸ் எல்லாமே பங்கமா இருக்கும், பங்கமாக இருக்கும். இதுல எந்த அளவுக்கு இருக்கு? ஸோ ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? நீங்கள் சொன்னது எதுவுமே இல்லை தலைவா, இன்க்ளூடிங் ஸ்க்ரீன் பிளே ஆச்சு. நீ சுறுசுறுப்பாக குத்தியா அதுவும் இல்லை. அந்த திருட்டு பண்ணுறாங்க கொடுக்குற, அந்த சேசிங் சீன்லாம் கொடுக்குற, பட் அது ஒர்த்தாக கொடுக்குறியா? எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து ஆல்ரெடி பார்த்த சீன் மாதிரி தான் இருக்குது, போர் அடிக்குது. சேசிங் சீனே போர் அடிக்குது. இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்? நீ சேஸ் பண்ணுறதே த்ரில்லிங்காக காட்டணும், அதுவே உன்னால் த்ரில்லிங்காக காட்ட முடியல. அப்படின்னும் போது நான் எது வந்து படம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நல்லா இருக்கும், இந்த சூப்பராக இருக்கும். இதில் வந்து மியூசிக் எங்கே இருக்குன்னே தெரில, அவர் யார் மியூசிக் டேரக்டர் எதுக்கு போடாங்கன்னு தெரில. அதில் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருப்பாரு, அருமையாக பண்ணியிருப்பாரு. இதில் வந்து யார் மியூசிக் டேரக்டர் பேரும் தெரில, இந்த படத்தில் மியூசிக்கும் தெரில. அந்த மாதிரி ரொம்ப மட்டமாக இருக்குது மியூசிக். ஓவரால் படம் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு இந்த படம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் போவாங்க, என்ன மாதிரி தான் பேசியிருப்பாங்க. நார்மல் ஆடியன்ஸ் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த படம் ஒர்த்தே இல்லைங்க, இந்த வெள்ளிக்கிழமை இந்த படம் ஒர்த்தே இல்லை. ஏன் நல்லா இல்லை ப்ரோ? கதையே இல்லை ப்ரோ. சிவா காமெடி எப்படி இருக்குங்களா? வேஸ்ட்டு ப்ரோ. காமெடியே இல்லை ப்ரோ. ஏதாச்சும் சூதுகம் 1க்கு ஏதாச்சும் இல்லை ப்ரோ, வேஸ்ட்டு ப்ரோ. சூதுகம் 1 பரவாயில்ல ப்ரோ. பார்த்துருக்கோம் ப்ரோ, அதுக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. வேஸ்ட்டு ப்ரோ. அகில உலக சூப்பர் ஸ்டார்லாம் நடிச்சிருக்காரு. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ அவர் சும்மா காமெடிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. காமெடிலாம் இல்லை. ட்ரெய்லர்ல காமெடி படம் தான் ப்ரோ, ஆனால் காமெடியே இல்லை ப்ரோ படத்தில். கதையே இல்லை ப்ரோ, என்ன கதைன்னே புரியல ப்ரோ. சும்மா படம் போயிட்டே இருக்கு. பரவாயில்ல, ஓரளவு நல்லா இருக்கு, தமாசா ப்ரோ. என்ன சொல்ல வராங்க படத்துல? சொல்ல வராங்கன்னா அது தெரியல எனக்கு. காமெடி நல்லா இருக்கு சார். ஓகே, சொல்ல வந்த விஷயங்களை கரெக்டாக வந்திருக்க படத்தில். காமெடி இருக்கு, விஷயங்கள்ல நிறைய காமெடி, அவ்வளோதான். மற்றபடி வேற என்ன புதுசாக இருக்கு? வேற எதுவும் இல்லை. சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ஒரு அங்கங்கே அப்பப்போ தான் சிரிக்கிறோம். ஸோ அதுதான் பெரிய ட்ராபேக் படத்தில். ஸ்டோரி இருக்குது ப்ரோ, ஸ்டோரி இருக்குது, பட் அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலை. நிறைய ஸ்டோரி இருக்குது, நிறைய கதை சொல்கிறாங்க, ஃப்ளாஷ்பேக் இது அதுன்னு போகுது. பட் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை, நம்ம உட்காந்து பார்க்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. 1 வேற ப்ரோ, 1 வேற லெவலு. 2 வந்து ஒன்றுமே இல்லை, நிறைய காப்பி பண்ணிருக்காங்க ப்ரோ. நிறைய எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எதுலையுமே வந்து ஒரு கைத்தட்டி சிரிக்கிற மாதிரியோ அந்த ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை. சிவா மட்டும் நல்லா பண்ணியிருக்காருன்ற விட ஓகேவா பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அந்த விஜய் சேதுபதி லெவலுக்கு அந்த ஸ்வாக் இருந்தது,
அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ட்ரெய்லர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. படம் ஒன்றுமே இல்லை. படத்தை நீங்க பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, பிடிச்ச ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த சிவா ஸ்டார்டிங் என்ட்ரி போர்ஷன் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் கொஞ்சம் நல்லா போச்சு, ஓரளவு பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தமாக படம் டேக் ஆஃபே ஆகல. படத்தில் பிடிக்கவே இல்லை அப்படின்னு பிடிக்கவே இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் காமெடி ஆர்டிஸ்ட்லாம் நல்லா போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஆர்டிஸ்ட் போட்டிருந்தா இன்னும் அந்த காமெடி வந்திருக்கும். இது நியூ ஆர்டிஸ்ட்ன்றதுனால அந்த காமெடி அவங்க பண்ணுறது எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் எங்கே லாக் இருக்குங்க? படம் ஃபுல்லாகவே லாக் தான் ப்ரோ. படம் 2 hours ஃபுல் லாக். பார்ட் 2 வச்சு தான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சா இல்லை படம் நார்மலாக விட்டு? இல்லை ஒரு நார்மலாக விட்டுருந்தாவே இது வேலைக்கே இருக்காது. படம் பாதியிலே நிறைய பேர் எழுந்து பெற்றா சொன்னாங்க. பாதியிலேயே எழுந்து போன மாதிரி நான் எதுவும் பார்க்கல. பாதியிலே எழுந்து போகிற மாதிரி எனக்கும் இருந்தது. சரி பார்க்கலாமே என்ன மாதிரி. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கல, ரொம்ப ட்விஸ்டாக இருந்தது. காமெடியாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா இப்போ சீரியஸாக, இப்போ கிளைமேக்ஸில் சீரியஸாக இருந்தது. மக்களுக்கு ஒரு கருத்து சொல்ல வராங்க, அது நல்லா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருக்கும். நம்ம சொல்லிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். இலவசத்தை பார்த்து ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸில் ட்விஸ்டாக இருந்தது, சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி நல்லா இருக்குது. விஜய் சேதுபதி அளவுக்கு பண்ணலனாலும் ஓகே. சிவா சூப்பராக பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஓகே. மற்ற காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்டாக இருக்குது, எதிர்பார்க்கல, சூப்பராக இருக்குது. காமெடியாக போகுது, போரிங்கே இல்லை, காமெடியாக போகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அது கிளைமேக்ஸில் என்னங்கிற சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வேற மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அது படம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சொல்கிறது இல்லை, கேரக்டர்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. விஜய் சேதுபதி கேரக்டர் யாரும் பண்ண முடியாது. விஜய் சேதுபதி தான். அவர் அதான் நான் சொல்கிறேனே, எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு யாருக்குமே இது இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா. பாடுங்க, நல்லாயிருக்கும். காமெடியாக இருந்துச்சு. எல்லாமே காமெடியாக கொண்டு போய் ட்விஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. மக்களுக்கு முக்கியமான கருத்து சொல்ல வராங்க. நல்லா இருக்குது. போராகவே ஃபேமிலியாக வந்திருக்கேன், போர் அடிக்கவே இல்லை. என் குழந்தை கூட ரொம்ப ரசித்து பார்த்தா. ఎట్లా ఉండాయి? బాగుండాయి చెప్పి చెప్పి థమ్స్ అప్ చెప్పి தம்பி கேக் இச்சுரு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா. கிளைமேக்ஸ் அவங்க பார்க்கட்டும், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக இருந்தது கிளைமேக்ஸ். படம் வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன். படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு நடுவில் வந்த படம். இந்த வருஷத்தில் ரொம்ப, அதாவது என்ன சொல்ற, நல்ல சூப்பரான படம் வந்துச்சு. அமரன் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி 2-3 படங்கள்லாம் வந்துச்சு. எல்லாமே வந்து வேறு ஜானரில் இருந்துச்சு. ஸோ ஒரு காமெடி, ஒரு நல்ல காமெடி 24 வந்து இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 24 பேசப்படுற மாதிரி ஒரு படம். சூதுகமும் ஒன்று மாதிரி அமையும் நினச்சி பார்த்தோம்னா அந்த மாதிரி அமையவே இல்லை. இந்த படத்தில் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, ஆக்டிங் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதில் ஒரு ப்ராப்பரான ஒரு கதை இல்லாட்டினா கூட ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. நலன் குமாரசாமி வந்து ரொம்ப நலன் பெரியசாமி வந்து பெரிய அளவில் பண்ணியிருந்தார். ஸோ இதையும் அதை வந்து பண்ணியிருப்பாங்க, பேஸ் பண்ணி தான் பார்த்தோம். அந்த கதையை எடுத்துவிட்டு விஜிஎஸ்க்கு பதிலாக சிவா, சச்சிதாக்கு பதிலாக வேற ஒருத்தங்க இப்படிமா பண்ணியிருக்காங்க. பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அதே கதையை கொண்டு போய் பண்ணதுனால எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை, கனெக்ட் ஆகலை, சிரிக்க வைக்க முடியல. ஒன்றுமேல செம போரிங்காக இருக்கு. அப்புறம் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்னும் சொல்கிற மாதிரி சொன்னோம்னா நான் கோர்ட்டில் மாதிரி கேஸ் போட்டுருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது படம். சாம்பிள சொன்னோம்னா இனிமேல் ரேடியோ ஜாக்கி போகிறது தான் அவர் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படி தான் இருக்குது இந்த படத்தோட. இது ஒரு சீன் கூட வாவ் அப்படி சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, சொல்கிற மாதிரி ஒரு சீனுமே இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்னி, இதில் வந்து ஈக்கோ. ஏன்னா கொஞ்சம் மாடுலேஷன் வந்துட்டாலாம், அதில் ஓம்னி போட்டோம்னா அதே மாதிரி இருக்கும். ஈக்கோ போடு, விஜய் சேதுபதி வரமாட்டார், அவர் பயங்கர பெரிய ஆகிட்டார், தூக்கி இவரை போடு, இந்த மாதிரி பண்ணால் எப்படிங்க? அப்படி அதுதான் சொல்கிறேன்ல, அதோடைய சீக்வல் தான். பார்ட் 2 படம் பூரா ஓடாதுங்கிறத இந்த படத்துலையும் நிரூபிச்சிருக்காங்க. ஓடி காமிச்சிருக்கலாம்ல. சருமத்தின் வாழுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே ஜெயிக்கும், இந்த ஒரு வரியை வச்சுட்டு நிச்சயமாக 10 கதை பண்ணலாம். நீங்களை விட்டால் கூட இந்த விஷயத்தில் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த இது வலுவு. கடைசியில் வந்து பிராக்கெட்டில் ஒன்று போடுறாங்க, நாடும் நாட்டு மக்களும் அப்படின்னு கொஸ்டின் போடுறாங்க. உண்மையே சொல்கிறேன், நாடும் நாட்டு மக்கள் படம் மக்களும் கூட நாசமாக போகட்டும், அதுதான் அவங்களுடைய பிளான். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய plus. Wait.
இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.